திருத்துறைப்பூண்டி வேளாட்டு ஒர்க்ஸ் நீ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 BS3 மாடல் ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் கஸ்டமர் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. நிறைய ஸ்பேர் இதில் மாற்றணும். வாங்க ஒன்று பார்ப்போம். ஸ்பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் டூமு பேக்கில் பார்த்தீங்கன்னா செயின் பாக்கெட் ஸ்ப்ராய்ட் பேரிங் கிளச் பிளேட்டு டைமிங் செயின் அதெல்லாமல் கார்பரேட்டரு சீட்டு ஒரு டேங்கர் அதுன்னு ஏகப்பட்ட ஸ்பேர் வாங்கியிருக்கோம். இதில் இந்த வண்டி ஸ்பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 17,000 இல்லை 18,000 அந்த ரேஞ்சில் வந்துச்சுங்க. காரணம் வந்து நான் கஸ்டமர்ட்டையும் கேட்டேன், ஏங்க இவ்வளோ வேலை பார்க்கணுமா? இல்லைங்க அந்த வண்டி வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டி, எனக்கு அதனால் எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல பக்காவாக பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்பேர் வாங்கியாச்சு. ஓகே ஒர்க்கு நம்ம ஆரம்பிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பேக்கில் ஸ்டேபுஸ் செயின் ஸ்ப்ராய்ட் கட்ஸ் ரப்பர் ஸ்ப்ராய்ட் பேரிங் இதெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் கிளச் பிளேட் இதெல்லாம் பார்க்கணுங்க. கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி போடலாங்க. புதுசாக போட போகிறோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் அடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்க்ரூ லாக் ஆகிட்டு அப்படிங்கிறப்ப நம்ம புதுசு போடுறது நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்சருக்கு வந்து கார்பரேட்டர் ரேட்டு கம்மி தான், ஒரு 2,600 அந்த ரேஞ்சில் தான் வரும். கிளச்சில் பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் பெல்லு ஸ்டீல் பிளேட் எல்லாமே எல்லாம் நம்ம வந்து என்ன மாற்ற வரும் பார்த்தீங்கன்னா காரக் பிளேட் மட்டும் தான் மாற்ற போகிறோம். மற்றபடி எல்லாமே எல்லாம் இருக்குங்க. அதில் பல்சரை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ஒன்றே கழிச்சு பால்ஸ் இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் போகிற பார்த்தீங்கன்னா சலசலம் சவுண்டு இருக்கும். அது மாதிரி ஸ்லோவில் ஓடுறப்பையும் சவுண்டு டிஃப்ரெண்ட் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் பால்ஸ் மாற்றோம்னா நல்லாயிருக்கும். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 130 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு நம்ம என்ன மாற்றோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் அதெல்லாம் ஹெட்லைட் டூம் ஃப்ரண்ட் மெர்க்காடு தாங்க. இதில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் தாங்க ரேட்டு கூட வந்தது இந்த வண்டி ஸ்பேருக்கு. ஃப்ரண்ட் ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் சீல் அதெல்லாம் ஃபோர்க் ரேஸ் செட்டு மாற்றணும். வண்டி எல்லாம் ரொம்ப நாள் ஓடாமல் கிடந்துச்சுனாங்க. அது அப்படிங்கிறப்ப நம்ம கழட்டது ரொம்ப சிரமமாயிட்டு ஒரு பொருளையும் கழட்டத்துல ரொம்ப சிரமமாக போயிட்டு இந்த வண்டியில். ஓகே ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்களோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சா அவங்க ஓட்டட்டும் ஓட்டி பார்த்துட்டு வரட்டும். அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நம்ம வண்டி வேலை பார்த்துருக்கோம். வண்டி எப்படின்னாக்கு நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. சரிண்ணா ஓகேண்ணா. நம்ம வீடியோவில் எங்கேருந்து பார்ப்பீங்க? நம்ம வீடியோ வந்து வெளிநாட்டிலேருந்து பார்த்தோம். சரிண்ணா எந்த நாட்டில் இருந்தீங்க? மலேசியாவிலேருந்து நம்ம வீடியோலாம் பார்ப்பீங்க. நமக்கு எந்த ஊருண்ணா? தில்லைவிலம். அங்கேருந்து நம்மளுக்கு தேடி வண்டி கொடுத்துருக்கீங்க. வண்டி தெளிவாக வேலை பார்த்துருக்கோமா? இருக்குது, நல்லா இருக்குது, பக்கா இருக்குது. சரி நான் எந்த குறையும் இல்லைண்ணா? இல்லை குறையும் இல்லை. ஓகே நன்றி. நம்மளை தெரியும் ரொம்ப நன்றிண்ணா. ஓகே ஓகேண்ணா.